உழைப்பால் உயர்ந்த ரிஷபராசி அன்பர்களே, நமஸ்காரங்க. இந்த வருஷம் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அது ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி சூழ்நிலையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த குரு பயிற்சி எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் ரிஷபராசிக்காரருக்கு ஒரு வளர்ச்சியான ஆண்டாகத்தான் அமையும். ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் லிஸ்ட்டில் ரிஷபராசி போட்டிருப்போம். ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ராசிக்கு 3ஆம் இடத்துல வருது, தைரியத்தை கெடுக்கக்கூடிய ஸ்தானம், அதுக்கு பாட்டில் கூட முடி விழுந்தது அப்படி சொல்லியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எதனால நாங்கள் நம்பிக்கை கொடுக்குறோம் இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக பாதகம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னா ஒரு 2 காரணம். இந்த ஆண்டு முழுசும் உங்கள் ஜாதகத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி நிலையாக ஒரே இடத்துல இந்த பராப வருஷம் பூரா மீனராசியிலே இருப்பார். ராசிக்கு 11 சனி இருக்கிறது மிகவும் பலம். அது ஒரு காரணம் வளர்ச்சின்னு சொல்கிறதுக்கு. இன்னொன்று, எந்த ஒரு ஜாதகத்துலையுமே அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ராசிக்கு 3, 6, 11 போகிறது ஒரு செல்வாக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பிறந்த ரிஷபராசிக்கு 8 குரு 3ஆம் இடத்துக்கு இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தடக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டில் நவம்பருக்கு மேலே ராகுகேது பயிற்சியில் ஏற்படுறது ரிஷபராசிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. ராகுகேது பயிற்சியெல்லாம் பெரிய அளவில் விபரீத ராஜாவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பாவகரங்களை அள்ளி கொடுத்துச்சுன்னா அது மிக பிரபலமான ராஜயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 12 ராசிகளையும் ஒரு தரவரிசை பட்டியல் போட்டோம்னா இந்த வருஷம் குரு பயிற்சியில் நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசைப்படுத்தினா ரிஷபராசி 6ஆம் இடத்துக்கு நாங்கள் வரிசைப்படுத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்குது. ஸோ சராசரிக்கு மேலே 12 ராசியில் சராசரிக்கு மேலே 6ஆவது ராசியில் யோகா இருக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல வளர்ச்சியான ஆண்டு தாங்கிறதுல சந்தேகம் வேண்டாம். ஆனாலும் இந்த வருஷத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு திருஷ்டி போட்டு மாதிரி அப்படி சொல்கிறதாண்டா ஒரு ஜாதகத்தில் அதாவது ஒரு எதிரி கிரகம் ஒரு நமக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு பகை கிரகம் பலம் பெறக்கூடாது. இப்போ குரு என்ன பண்ணுறாரு, கடகத்தில் உச்சமாகிறாரு. ஸோ எதிரிக்கு பலம் இந்த வருஷம். இப்போ என்னன்னா நம்ம எந்த ஒரு தொழிலில் போனாலும், கொடுக்கல் வாங்கலில் போனாலும், ஒரு 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 பொது சபையில் போனாலும், ஒரு அரசியலாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்லது கிட்டது சொல்லக்கூடிய இடங்களாக இருக்கலாம், அங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் மறைமுக எதிரிகளை உற்பத்தி ஆவாங்க. கண் திருஷ்டி கூடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எதிர்ப்புகளை அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான இடத்தை நாம் கொஞ்சம் தெய்வ பலத்தினால தான் சாதிக்கணும். பைரவர் வழிபடுறது, குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வியாழக்கிழமை நல்ல பிரீதிகளை செய்கிறது, இந்த மாதிரி நாளில் கொஞ்சம் இடம்பொருள் யாவல் தெரிஞ்சு யார்கிட்டையும் நம்ம ரகசியங்களை பேசுகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாவே போதுமானது. இது இல்லாமல் ரிஷபராசிக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு, 3ஆம் பரி தரிசனம், காவல் தெய்வங்களை வழிபடுறது, இதுவெல்லாம் இந்த வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பரிகாரமாக இணைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு திருஷ்டிங்கிறது உங்களுக்கு நாங்கள் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கு சரியான வழிமுறையாக இருக்கும். இந்த வருஷம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எந்தெந்த ரூபத்தில் அப்படி நாம் ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறோம் அப்படி சொன்னால், அதாவது குடும்ப உறவுகளுக்கு நேரம் கொடுங்க. குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்னால உறவுகளை நமக்கு பார்க்க பிடிக்க இல்லாமல் போய் ஒரு மன வருத்தங்கள் வரலாம். அதே போல் குழந்தைங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. அவங்க கல்வியாக இருக்கட்டும், அவங்க பருவ வயசுக்கு இருக்கட்டும், அல்லது அவங்களோட திருமணம் தேவைகள் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், இதில் கொஞ்சம் சங்கடங்களும் தேக்க நிலையும் உருவாகும். இது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா விரை செலவுகள் நிறையா இருக்கும். இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கூடும். ஆனால் அதனால கொஞ்சம் சில நேரத்தில் அவசர தேவைகளுக்கு கொஞ்சம் கையை கிடைக்கிற மாதிரி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு இருந்தவங்களையும் பண்ணுங்க பிடிங்க தொழில் ரீதியாக. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னால எதுவும் சொத்து மதிப்பு குறையாது. ஆனால் நமக்கு அவசர தேவைகளுக்கு உதவாமல் போகலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக நஷ்டமெல்லாம் எதுவும் தொழிலில் வராது. இது மாதிரி 12ஆம் இடத்த குருவாரில் மற்ற கிரகங்களும் கொஞ்சம் ஒரு நல்ல சுப கிரகங்கள் எதுவும் பார்வையிடாதனால 7 நடக்கிற இந்த 12ஆம் இடத்தை எந்த கிரகங்களும் பார்வையிடாதனால இந்த வருஷத்தில் நேரத்துக்கு சாப்பிடவோ அல்லது தூங்கவோ இதுக்கு நேரம் கிடைக்காம போகலாம். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு ஆளாக நேரிடலாம் அல்லது நிம்மதி குறையலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் தான் நல்ல சந்தோஷத்தையும் சுகபோகத்தையும் அள்ளித்தரக்கூடிய இடம், ஒரு நல்ல தூக்கத்தை மன நிம்மதி கொடுக்கக்கூடிய இடம். அது மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உறவுகளுக்காகவும்
உங்களோட சொந்த ஆரோக்கியத்துக்காக எப்போ சாப்பிட்றீங்க எப்போ தூங்குறீங்க மாதிரி ஒரு ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரம் செலவிடுறதெல்லாம் அவசியம் வேணும். குறிப்பாக இந்த வருஷத்தில் இந்த சகோதர வர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ணன் தம்பி, அதாவது இளைய சகோதர வகையில் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம், சங்கடங்கள் உருவாகலாம். அதில் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு நல்ல சமாச்சாரம் என்னென்ன இந்த வருஷத்துலனா, உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு எந்த ஒரு பாதகமான கிரகங்களும் வரல. அதனால் அந்த வகையில் பெருசாக ஏதாவது வியாதிகள் இருக்குமோங்கிற கற்பனைலாம் தேவையில்லை. அதே போல் கணவன் மனைவி உறவில் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். மனைவி பேர்லேயோ நண்பர்கள் பேர்லேயோ என்றைக்கும் போல் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதிரி சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது ஒரு நல்ல இந்த வருஷத்துக்கு பரவாயில்லைங்கிறது. அதுமாதிரி வீடு வாகனமெல்லாம் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. புது வண்டியெலாம் வாங்கலாம், வீட்டுக்கு செலவு பண்ணலாம், புதுசாக வீடு கட்டுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. புதிய சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு, சொத்து மதிப்பு ஏற்றுறதுக்கு, இப்போ டாக்குமெண்ட் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தான் நடக்குது. மூத்த சகோதரங்க உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு சராசரிக்கு மேலே நன்மைகளே செய்யும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நமஸ்காரம்.